அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். என்டிஏ கூட்டணி அறிவிப்பு கூட்டத்தில் பிரதமர் மோடியை வரவேற்று உரையாற்றிய டிடிவி தினகரன், இபிஎஸ்ஐ மதிப்பிற்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என பேசிய போது கூட்டணி கட்சி தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் மக்களாட்சியை உருவாக்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இந்தியாவின் பிரதமர், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைவருமாகிய மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, தொடர்ந்து பேசிய டிடிவி தினகரன், தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒற்றை கருத்தோடும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை முழுமனதாக ஏற்று சண்டை சச்சரவுகளை மறந்து என்டிஏ கூட்டணியில் இணைந்ததாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள். புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள், இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள். எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் மாண்புமிகு பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு 21 நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சரியமும் இன்றி, எந்த ஒரு தயக்கமும் இன்றி, எந்த ஒரு குழப்பமும் இன்றி, சில பேர் சொல்கிற போது போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம். அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம்.